ஐடிபிஐ பேங்க் ரீசெண்டாக 650 வேக்கன்சிக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி. இது அஃபிஷியல் பேஜ் ஐடிபிஐ பேங்கோட ரெக்ரூட்மெண்ட் பேஜ் தான். ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் த்ரோ PGDBFன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளை ஆன்லைன்லாம் ஓப்பன் ஆகும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 12/3/2025. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2025. அதாவது இந்த ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்கும் யூநெக்ஸ்ட் மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் 2 பேரும் சேர்ந்து டைப் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட்டில் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இந்த யூநெக்ஸ்ட் மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸில் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு BGDFக்கு வந்து நீங்கள் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் 2 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறமா ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து ஒரு 4 மாதம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1 இயர். இந்த 1 இயர் இந்த எல்லா ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐடிபிஐ பேங்க்கில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம். ஸோ CTC வந்து வருஷத்துக்கு 6.14 lakhsக்குனா சம்பளம் வந்து இருக்கும். பட் PGDF வந்து அப்ளை பண்ணும்போது தேவை கிடையாது. நீங்கள் இந்த ரெக்யர்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மணிபால் குளோபல் சர்வீஸில் நீங்கள் போயிட்டு இந்த PGDF அவங்களுக்கு இதுக்கான ஃபீஸு இதுக்கு எல்லாமே வந்து பேங்க்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரெக்யர்மெண்ட்டோட ஓவரால் இது தான். ஸோ ஃபர்தராக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். வேக்கன்சி இந்தியா ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாட்டிலேயும் உண்டு. ஜோன் வந்து சென்னை ஜோன் தான், தமிழ்நாடு பாண்டி அந்த மாதிரிலாம் நமக்கான சவுத் ஜோன் தான். டோட்டலாக 650 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் கம்யூனல் பிரேக்கப் இருக்குது பாருங்கள். அன்ரிசர்வ்டு SC ST EWS OBCலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. டிகிரி இருந்தால் போதும். யூஆர் BE BTech இல்லை BA BCom எனி டிகிரி, ஸோ கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் இருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே March 1 படி நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஓப்பனிங் டேட் 1, க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா March 12 வரைக்கும் டைம் இருக்குது. எக்ஸாம் வந்து April 6, 2025. இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி இருந்தால் போதும். அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தமிழ் தெரியணும், கம்ஃபர்ட் நாலேஜ்லாம் இருந்தாலே நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து மினிமம் 20லேருந்து 25, 1/3/2000லேருந்து 1/3/2005க்குள்ளே பிறந்தவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபார் அன்ரிசர்வ்டுக்கு. ஒருவேளை 26, 27 ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் உண்டு. ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC NCLக்கு 3 years ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. ப்ளஸ் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஃபார் SC ST டிசேபிள்டுஸ்க்கு 250யும் பாக்கி எல்லாருமே 1500 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணால் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், தம் இம்ப்ரெஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அதுக்கான எல்லா ஃபார்மெட்டுமே இந்த PDFலேயே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டி ஆப்டி, ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம் இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறமா பர்சனல் இன்டர்வியூ ஆல்சோ இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் வச்சு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓவரால் டைமிங் வந்து 120 minutes வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த யூநெக்ஸ்ட் மணிபால் குளோபல் சர்வீஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாடு நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்கும். ஸோ தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா லொக்கேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரி, இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா அந்த நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் இதுக்கான ஃபீஸு, ஃபினான்சிங், லோன் எல்லாமே பேங்க்கே ஆஃபர் பண்ணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே 6 மந்த்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இடத்துல உங்களுக்கு 15,000 per month இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் 8 மாதம் முடித்ததுக்கப்புறமா, அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து ட்ரைனிங், 2 மாதம் இன்டர்ன்ஷிப், 8 மாதம் முடித்ததுக்கப்புறமா 4 மாதம் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங், ஸோ OJT அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் இந்த கோர்ஸ் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேங்க்கில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக போஸ்டிங் தருவாங்க. ஸோ வருஷத்துக்கு 6.14 to 6.50 வரைக்கும் கிளாஸ் A செட்டியில் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் இந்த பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். ப்ளஸ் இதுக்கான PGD போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோக்கான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக 3 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் ஐடிபிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணணும். சர்வீஸ் பாண்டுமே உண்டு.
ஒருவேளை இந்த பாண்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா நீங்கள் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிறது இட்ஸ் கிளியர்லி ஒன் ஆஃப் த ப்ரைவேட் பேங்க் தான். ஸோ இப்போ வந்துருக்க ஐடிபிஐ பேங்க் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பற்றின டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த ஃபோட்டோ சிக்னேச்சருக்கான எல்லா இன்ஃபோமே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நான் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அனெக்சர் 1ல் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.